எபிசோட்ல நாம சில ஆசனாஸ் எல்லாம் பண்ணிருந்தோம். அதே மாதிரி இந்த எபிசோட்ல நம்ம சிலத பண்ண போறோம். சரி, எல்லாரும் வாங்க நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போற ஆசனா உங்க லோவர் பேக் பெயினை குறைக்கும். இந்த எபிசோட்ல நாம சுப்த பாதங்குஷ்டாசனோட ஆரம்பிப்போம். அதுல 2 இருக்கு. அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க லோவர் பேக் பெயின் குறையும். அதுக்கு ஒரு பிளாங்கெட் தேவை, இந்த மாதிரி பாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ரோப் இல்ல பெல்ட். முதல்ல இந்த மாதிரி படுக்கணும். உங்க லெஃப்ட் ஹீல இந்த மாதிரி பிளாக்ஸ் மேல வைங்க. இப்போ உங்க ரைட் லெக்க மேல தூக்குங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பெல்ட் எதுவும் இல்லாட்டியும் உங்க வீட்ல இருக்கிற துப்பட்டாவை நீங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்க கால்களை புடிச்சுக்க உபயோகப்படுத்தலாம். இந்த லெஃப்ட் ஹீல நல்லா பிரஸ் பண்ணுங்க. அது உங்க ஹிப்போட ஒரே லைன்ல இருக்கணும். டோஸ் மேல் நோக்கி இருக்கணும். உங்க நீஸ் பின்புறமா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இந்த ஆசனா உங்க லோயர் பேக்குக்கு ரொம்ப நல்லது. ஒரு நிமிஷம் வரைக்கும் இப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு போல்ஸ்டர் இல்ல பிளாக்க வச்சு உங்க சைடு ஆஃப் தி பாட்டம்காக யூஸ் பண்ணுங்க. அப்படியே ரைட் லெக்க ரைட் சைடுக்கு கொண்டு போங்க. ரைட் லெக் நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. ஹீல் சைட் ஃபேசிங்ல இருக்கணும். இப்போ நம்ம ரைட் லெக் இப்படி மேல தூக்கணும். அப்புறம் காலை மாத்துங்க. உங்க லெஃப்ட் லெக் இப்ப மேல தூக்குங்க. மெதுவா ரைட் லெக் கீழே கொண்டு வாங்க. ரைட் ஹீல பிளாக் மேல வைங்க. அதே பொசிஷன்ல இருங்க. உங்க நீஸ் செஸ்ட் நோக்கி கொண்டு வாங்க. இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணுங்க. இப்போ ரைட் சைடுக்கு ரோல் பண்ணுங்க. ஒரு சப்போர்ட்ல மேல வாங்க. இப்போ நம்ம பண்ண போற அடுத்த ஆசனாவை என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் போல்ஸ்டர் ஷலபாசன். இதுவும் லோவர் பேக் பெயினை குறைக்க உதவி பண்ணும். 2 போல்ஸ்டரை நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். நம்மளோட கைகளை இந்த போல்ஸ்டருக்கு இந்த பக்கத்துல வைக்கணும். நம்மளோட குவாட்ரிசெப்ஸ போல்ஸ்டர் மேல ரெஸ்ட் பண்ணணும். அப்படியே உங்க செஸ்ட கீழே கொண்டு போகணும். கைகளை பிரிக்கலாம். கால்கள் நல்லா காத்துல மிதக்கணும். உங்களோட சீக்க ஒரு பக்கம் திருப்புங்க. இந்த ஆசனாவை பண்றப்போ உங்களோட லோவர் பேக்ல இருக்கிற பெயின் குறையும். நாம இதே பொசிஷன்ல 4 ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க ஷோல்டருக்கு நேர் கீழே உங்க கைகளை வச்சு மெதுவா மேல வாங்க. உங்க நீஸ பெண்ட் பண்ணிட்டே பின்னாடி வாங்க. இப்ப எழுந்திருக்கணும். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த ஆசனாஸ் எல்லாத்தையுமே போன எபிசோட்ல செஞ்ச ஆசனாஸோட சேர்ந்து பண்ணா ரொம்ப நல்லது. இதே மாதிரி நிறைய வீடியோஸை நீங்க எம்டில்ல பாருங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.